ஏஐனால சாஃப்ட்வேர் வேலை போயிடுமா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது கரெக்டா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஃபுல் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஏஐ அப்படின்றது ஒரு லேயர் மாதிரி. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கம்ப்யூட்டர் சிபியூக்கு புரியுற இன்ஸ்ட்ரக்ஷன்ல கோட் அடிக்கணும், அது நமக்கு தெரியாது. அதனால நம்ம சில கோட் அடிப்போம், அதுக்கு ஒரு கம்பைலர் இருக்கும், அது சிபியூக்கு புரியுற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மாற்றும், ரைட்? அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம சீல கோட் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராம்ப்டா கொடுப்போம், அது என்ன பண்ணுது, கோடா மாத்துது, அப்புறம் கம்பைலர் சிபி புரியுற இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்துது. ஸோ ஒன் மோர் கம்பைலர் மாதிரி ஒன் மோர் லேயர் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஆனா இப்ப ஏஐ வந்ததுனால நிறைய வேலையை நம்ம ஃபாஸ்டா பண்ண முடியுது. அதாவது ஒரு 10 பேர் பண்ற வேலையை இப்ப 2 பேரால ஈஸியா பண்ண முடியுது. அதனால நிறைய பேர் தேவைப்பட போறது இல்லை. அது ஒரு அதனால பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆள் குறைப்பு நிறைய இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்க ஸ்கில்ல அப்லோட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை வாங்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம்னா கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு ஸ்கில்ஸ் கண்டிப்பா முக்கியம். தெளிவா யோசிக்க தெரியணும், தெளிவா பேச தெரியணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டில் ஆசம் ஃபீல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.